குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போது, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்கா, பண வரவு நம்ம நினைச்சதை விட 2 மடங்கு இருக்குமா, கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பீங்களா, இல்லை மேலும் மேலும் தொந்தரவுகள் வர காத்திருக்கா, அதே போல் இந்த மாதமாவது திருமணமாகுமா, வரன் அமையுமா, படிப்பு அமைப்புகள் எப்படி இருக்க போது, வேலை அமைப்புகள் எப்படி இருக்க போது, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது, உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா, இருந்தால் அதை என்ன செய்யணும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமா, இல்லை கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, கடன் தொந்தரவுகள் அதிகமாகுமா குறையுமா, குழந்தை பேர் இந்த மாதமாவது கிடைக்குமா, காதல் அமைப்புகள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை மையப்படுத்துதுன்னு சொல்கிறோம். அப்படி என்ன கிரக பயிற்சிகள் நடக்குதுன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 24ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி புதன். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறாரு. கண்ணில் அந்த சுக்கிரன் நீசம்தான், இருந்தாலும் புதனோட பரிவர்த்தனை ஆகிறதுனால 24ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிரன் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் 17ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் இருந்தாலும் சூரியனுடைய அமர்வு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சாதகம் தான் தனுசுக்கு. 18ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல அதிசார பயிற்சி தான். 8ஆம் இடத்துல குரு உச்சம், ராசி அதிபதி உச்சமடையுது, சந்தோஷமான விஷயம். அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசிக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறார். செவ்வாய் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது, தவறு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த கிரக நிலைகளை வச்சுட்டு தான் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய துணையை தேடி போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அந்த அம்மா வேலையை பார்த்துட்டு இருக்கு. என்னன்னாலும் சரி, நம்ம எப்படியாவது சர்வே பண்ணி நம்ம ஜெயிச்சிடணும், மேலே வந்துடணும், கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம செய்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை இருக்குது. இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்றது உங்களுடைய எண்ணமாக இருக்குது. அவங்க என்னென்னா லாப நோக்கிலேயே போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய விருப்பம் என்னவோ, தன்னுடைய வசதிக்கு எது சரியோ, தான் எப்படி இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை துணை ஓடிக்கிட்டே இருக்கு. முதல்ல உச்சமாக இருந்தது, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கை அதிகமாக ஓங்கி நின்றது போன மாதத்தில். இப்போ 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. சுக்கிரனோட பரிவர்த்தனை எகைன் பலமாகுது. 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை அவருடைய போக்கிலிருந்து மாற்றவே முடியாது. அவர்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்ய போகிறாங்க. தன்னுடைய விருப்பம் என்ன அதுதான் நடக்கும். ஸோ தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க, அதுக்காக ரொம்ப மெனக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சொல்லுது. ஸோ கண்டிப்பாக அது நடந்தே தான் தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, துணையை பற்றின விஷயங்கள் இவ்வளவு இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுறீங்க. துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். எக்கனாமிக்கலாக சப்போர்ட் இருக்கும். ஃபிசிக்கலாக மென்டலாக துணையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஃபிசிக்கலாக மென்டலாக நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, பாருங்கள். ஓகே, ரெண்டாவதாக வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. 6 ஒரு என்ன தான் கேது கூட இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால வேலையில் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டீங்க. முதல் 10 நாட்களுக்கு வேலையில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் ஏதோ சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு இருப்பீங்க. ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளவு கடன் காட்சிகள் இருக்குது, எவ்வளவு சமாளிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சு ஒரு 2-2.5 வருஷம் தான் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. அதுக்குள்ளே ராகு வந்தாச்சு 3ஆம் இடத்துக்கு.
கேது 10ஆம் இடத்துலேருந்து இப்போ தான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த தனுசுமே. ஸோ இப்போ அதை சரி கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதை நோக்கி போகலாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலையில் எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே சரியாகிறது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் தேதிக்கு மேலே சரியாயிடுது. வேலை இல்லாதவங்களுக்கு கூட அந்த காலகட்டம் வேலை கிடைக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் போதுமானது. கரெக்டாக இந்த மாதம் வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை, உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தனுசுக்கு மட்டும். அந்த எதிர்ப்புகளை, வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த மாதம். என்னென்னா 9ஆம் தேதிக்கு மேலே வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட போய் கையை கட்டி வேலை செய்கிறது, நம்மளே சுயமாக பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிருது. சரிங்களா? அப்போ சுயதொழில், வேலையை விட்டுட்டு சுயதொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுனால கொஞ்சம் மன ரீதியான தடுமாற்றத்துக்கு ஏற்பட போறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் உங்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வந்து அமர்றாரு. பரிவர்த்தனையில் பலம் கூட ஆகுது. இங்கும்போது வேலையை விட தொழில் தான் முக்கியம், அதில் தான் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். ஆனால் அந்த பரிவர்த்தனையில் பலமாகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் புதனுடைய நகர்வு, அதாவது 24ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 9 to 24 வரைக்கும் தான் அந்த எண்ணம் இருக்கும். ஸோ அந்த எண்ணத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி அதை இதுன்னு பண்ணி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இப்போ சுயதொழில வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலம் இல்லை அப்படிங்கிறது தனுசுவுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, சுயதொழில் தான் நல்லா இருக்குமான்னு கேட்டால், சார் சுயதொழிலில் இந்த மாதம் ஜெயிக்கல அப்படின்னா வேறு எந்த மாதம் ஜெயிக்க போகிறீங்க? 9ஆம் அதிபதியான சூரியன் முதல் 17 நாட்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் திக்பலமாக இருக்குதுங்க. 9ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதியும் உச்சமாக இருக்குது. 24ஆம் தேதி வரைக்கும் அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அது ரெண்டாவது. இந்த மாதத்திலிருந்து தொழில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரத்தான் போகுது. ஜெயிக்கத்தான் போகிறீங்க, ஹாப்பியாக இருக்கத்தான் போகிறீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த எல்லா விதமான தடைகளும் நீங்கும், உறுதியாக நீங்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முதல் படிக்கட்டாக அந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு. முதல் படிக்கட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக செயல்படுறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பாருங்கள். கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்னும் ஹை பொசிஷனுக்கு போயிடுவீங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதம் அதை சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. நல்ல விஷயம்தான். சரி, ஓகே. வேலை, தொழில், கணவன் மனைவி உறவு, வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை 18ஆம் தேதிக்கு மேலே கிடைக்குது. வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்குது. ஏன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குது, 2ஆம் அதிபதியும் பார்க்குது குரு. அதனால் வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். வருமானம் ஒரு சீரான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. என்ன இந்த வருமானம் எப்படி வருது அப்படிங்கிறத வெளியில் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் காசு வந்தது, அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்கிட்டமே தவிர நான் அப்படி சம்பாரிச்சுன்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் தனுசுக்கு இல்லை இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஓகே. ஆரோக்கிய அமைப்பு, கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். யாரெல்லாம் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களெல்லாம் தாண்டி தனுசுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ், கூடுதலாக அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டிய ராசிகளில் முதன்மையான ராசி தனுசு தான். என்ன காரணம்னா, அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு விஷயம் போனாலும் 4 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறாருங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் 4 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது குருவினுடைய உச்ச வீடாக அது உச்ச வீடாக இருந்தால் கூடவே நம்மளுக்கு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதும், இந்த மாத துவக்கத்தில் அஷ்டமாதிபதியான சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கிறதும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக கவனம் வேணும் அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்லுது. ஸோ அதை நம்ம எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே. குழந்தை பேர் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அந்த அதிபதிக்கு முதல் 18 நாட்கள் குருவினுடைய பார்வை கிடைக்குது. குழந்தைக்காக ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். இயல்பாகவே மருத்துவ செலவுகள் இல்லாமல் இயல்பாகவே குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறதுனா தாராளமாக எடுக்கலாம். காதல் அமைப்புகளில் அவசரம் காட்டக்கூடாது. எது சரி எது தப்பு, எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு தெளிவாக பொறுமையாக
செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அவசரப்பட்டால் கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு மாத இறுதியில். ரைட்டா? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம டச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் நெகட்டிவ்களும் இருக்கும் இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடம் இருந்ததுன்னா அங்கே போய் 2 நெய் தீபம் போடுங்க. அந்த தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.